Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about collision. Okay, so collisionல வந்து எல்லா types elastic, inelastic, head and oblique. Okay, இந்த எல்லாத்தோட complete theory இந்த வீடியோல பார்க்க போறோம். Next video செப்பரேட்டா வந்து இதுக்கான problems நம்ம whatever topic I saidல எல்லாமே problems previous year questions எல்லாமே சால்வ் பண்ண போறோம். So okay, so இப்போ நம்ம சேனலுக்கு நீங்க first time வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம என்ன பண்ணிக்கோங்க subscribe பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனல்ல இருந்து physics videos வந்துட்டு இருக்கு. Okay, let's go into the video pa. Okay, கவனிங்க. So collisions. Okay, so collision na என்ன அப்படினா ரெண்டு பொருள் வந்து மோதுது இல்லையா? அத நம்ம பேசிக்கா என்ன சொல்லுவோம்? collision. இப்போ ஒரு கார் பைக் மோதிக்குது. அத ஆக்சிடென்ட்னு சொல்றோம். இல்ல ரெண்டும் collision நடந்துருச்சு. ரெண்டும் மோதிருச்சு. பிசிக்கலா கான்டாக்ட் வந்துருச்சு அப்படினு சொல்றோம். இதுதான் பேசிக்கா collision. Okay, so collisionன்றதுக்கு வந்து கான்டாக்ட் வந்து இப்போ ஒரு பஸ்ஸும் காரும் மோதுது அப்படினா கான்டாக்ட் இஸ் பீன் present. ரெண்டுமே மோதுது. Physical contact இருக்கு. Physical contact இல்லாமையும் collision possible அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் டீடைலா. Okay, right. So collision is an isolated event அப்படினு சொல்றோம். Isolated event அப்படினு சொல்றோம். In which two or more colliding bodies exert strong forces on each other for relatively short time அப்படின்ற மாதிரி சொல்றோம். அதாவது collisionன்றது என்னதான்? ஒரு isolated event. Isolated event அப்படினா யார் ஒருத்தருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ என்கிட்ட ரெண்டு பால் இருக்குன்னு வைங்க. இந்த ரெண்டு பால் வந்து மோதுறதுக்கு இப்படி தூக்கி போட்டிங்கன்னா இது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா? என்கிட்ட இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்படி தூக்கி போட்டேன்னு வைங்க. ரெண்டு ஆப்ஜெக்ட் என்ன ஆகிடும், இப்படி வந்து மோதும்ல, தூக்கி போட்டேன்னா நேராக வந்து மோதுது. ஸோ மோதுறதுக்கு வந்து யாரும் காரணம் கிடையாது. இட் இஸ் அன் ஐசோலேட்டட் ஈவெண்ட். அவங்களுக்குள்ளே நடக்கிறது தான் ஐசோலேட்டட் ஈவெண்ட். ஸோ ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரே இதுக்குள்ளே நடந்துருச்சு அப்படின்னா யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் தானாக நடக்கிறத நம்ம ஐசோலேட்டட் ஈவெண்ட்னு சொல்கிறோம். ஸோ கவனிங்க, ஐசோலேட்டட் ஈவெண்ட் அப்படின்னா என்னென்னா நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அண்ட் ஒன்லி இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் டியூரிங் கொல்யூஷன். ஸோ நான் ஒன்ஸ் அகேன் படிக்கிறப்ப நான் கொல்யூஷன் இஸ் அன் ஐசோலேட்டட் ஈவெண்ட். ஐசோலேட்டட் ஈவெண்ட்னா அந்த கொல்யூஷன் நடக்கிறதுக்கு யாரும் ரீசன் கிடையாது மோதுறதுக்கு. ஓகே, இன் விச் டூ ஆர் மோர் கொலைடிங் பாடிஸ், இப்போ ரெண்டு இல்லை மூணு கொலைடிங் பாடிஸ், கொலைடிங்னா மோதிர பொருட்களை நம்ம கொலைடிங் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸர்ட்டிங் ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் ஆன் ஈச் அதர். ஸோ மோதும்போது என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு மூணு ஆப்ஜெக்ட் மோதும்போது ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது ஃபார் ரிலேட்டிவ்லி ஷார்ட் டைம். ஸோ ஒரு ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்றான். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கான், ஐசோலேட்டட் ஈவெண்ட் சொல்லியிருக்கான். இது ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஐசோலேட்டட் ஈவெண்ட்னா தானாக வந்து கொலிஷன் நடக்குது. அதாவது என்னென்னா கவனிங்க, இப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் சம் வெலாசிட்டிஸில் வந்துட்டுருக்குப்பா. இது ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி வந்துட்டுருக்கு, இன்னொரு ஆப்ஜெக்ட் ரைட்லேருந்து லெஃப்ட் வந்துட்டுருக்கு. ஸோ இட் இஸ் மூவிங் வித் சம் வெலாசிட்டி, இது ஒரு மூவிங் வித் சம் வெலாசிட்டி. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகிடும், பிஃபோர் கொலிஷன், இந்த டயக்ராம் வந்து பிஃபோர் கொலிஷன் காரணது. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு. பட் இந்த மோதுறதுக்கு யாரும் காரணம் கிடையாது, தானாக வந்து மோதுது. இந்த ஆப்ஜெக்ட்டும் சம் வெலாசிட்டியோட வருது, இந்த ஆப்ஜெக்டும் ஒரு வெலாசிட்டி வருது. ஆட்டோமேட்டிக்காக இது போய் என்ன ஆகும், மோதிக்கும். ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும், மோதிக்கும். ஸோ இட் இஸ் அன் ஐசோலேட்டட் ஈவெண்ட். யாரும் இதுக்கு காரணம் கிடையாது. ஸோ ஓகே, பட் மோதினதுக்கப்புறம் என்ன ஆகும் பாருங்கள், டியூரிங் கொல்யூஷன் மோதும்போது என்ன ஆகும்னா இந்த மாஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் தரும். அதே மாதிரி இந்த மாஸ் என்ன பண்ணும், இந்த மாஸ் மேலே ஒரு ஃபோர்ஸ் தரும். ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் வில் பி ஜென்ரேட்டட், ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ஸோ ஒரு ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் மோதும்போது ஒரு ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஃபோர்ஸஸ் ஆர் பீன் ஜென்ரேட்டட். ஓகே, பட் இந்த ரெண்டு ஃபோர்ஸுமே என்னது, இந்த ஃபோர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்குல்ல, இது வந்து ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ். இன்டர்னல் ஃபோர்ஸ்னால் என்னது, இந்த பொருள் அந்த பொருள் மேலே கொடுத்த ஃபோர்ஸு, அந்த பொருள் இந்த மாஸ் அந்த மாஸ் மேலே கொடுத்த ஃபோர்ஸு. ஸோ பேசிக்காக இது வந்து அவங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அன் இன்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் கான்ட்ரிபியூஷன் கிடையாது. ஸோ ஐசோலேட்டட் ஈவெண்ட்ன்றதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அண்ட் ஒன்லி இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆக்ட்ஸ் டியூரிங் கொல்யூஷன். வெறும் இன்டர்னல் ஃபோர்ஸ் தான் ஜென்ரேட் ஆகுது. ஓகே, இப்போ இங்கே ரெண்டு பொருள் வருது, கொல்யூஷன் டியூரிங் கொல்யூஷன் அப்போது ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இது வந்து நான் இன்டர்னல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும், இதனால் இந்த ஃபோர்ஸஸ்னால என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி பிரிஞ்சு போய்டும். கரெக்டாக, ஆஃப்டர் கொல்யூஷன் தே வில் மூவ் அப்பார்ட். கரெக்டு தானப்பா? ஓகே, ஸோ முக்கியமாக என்னென்னா இந்த கொல்யூஷன்றது வந்து தேர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் இன்வால்வ், ஒன்லி இட் இஸ் அன் ஐசோலேட்டட் ஈவெண்ட். தட் இஸ் ஒன்லி இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங். ஸோ நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா டோட்டல் லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. சரி, நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். நியூட்டன் என்ன சொன்னார் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், net external forces acting on an object is equal to mass into
acceleration, that is dp vector divided by dt ன்னு சொன்னாரு. இப்போ நியூட்டன் சொன்ன இந்த செகண்ட் லாவில் dp by dt இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? ஒன்லி த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ், ஒன்லி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸே கிடையாது. ஸோ இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும். ஸோ மொமெண்டம் dp by dt will be equal to 0, then momentum is constant, that is conserved. ஸோ மொமெண்டம் வந்து இங்கே என்னது? பேசிக்கலி கன்சர்வ். நான் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமில் இதை டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ரைட். ஸோ டோட்டல் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட் இன் எனி டைப் ஆஃப் கொலிஷன். ஸோ எந்த ஒரு கொலிஷன்லையுமே நம்மளுக்கு வெறும் இன்டர்னல் ஃபோர்ஸஸ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அந்த கொலிஷன் நடக்கும்போது இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆர் பீன் டெவலப். ஸோ பேசிக்காக என்னது? எனி டைப் ஆஃப் கொலிஷனில் மொமெண்டம் லீனியர் மொமெண்டம் இஸ் ஆல்வேஸ் கன்சர்வ்ட். வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இட் கேன் பி எனி டைப் ஆஃப் கொலிஷன். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக், ஹெட் ஆன், எனி டைப் ஆஃப் கொலிஷன்லையும் மொமெண்டம் டெஃபினட்டாக கன்சர்வ்ட். ஃபர்தராக இன்னொரு பாயிண்ட் நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆல்சோ நோட் ஆஸ் ரிசல்ட் ஆஃப் கொலிஷன் த வெலாசிட்டிஸ் ஆஃப் த கொலைடிங் பாடி சேஞ்சஸ். கரெக்டு தானே? கொலிஷன் இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? பாடிஸோட வெலாசிட்டிஸ் சேஞ்ச் ஆகும். கரெக்டாக இல்லையா? எஸ். ஸோ கொலிஷன் ஆஃப் பாடிஸ் கேன் அக்கர் வித் அண்ட் வித்தவுட் ஃபிசிக்கல் கான்டாக்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, இவ்வளோ நேரம் நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட் என்னாச்சு? ஃபிசிக்கலாக வந்து மோதி கான்டாக்ட் வந்துச்சு. ஃபிசிக்கல் கான்டாக்ட் வாஸ் தேர் டியூரிங் கொலிஷன். கரெக்டாக இல்லையா? பட் ஆனால் வித்தவுட் ஃபிசிக்கல் கான்டாக்ட் பாசிபிள்னு கேட்டிங்கன்னா எஸ் பாசிபிள் அப்படின்றான். எப்படின்றத கவனிங்க. சரி, எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு நியூக்ளியஸ் ப்ளஸ் ZE சார்ஜ் இருக்குது. ஜெட்ன்றது அட்டாமிக் நம்பர், ப்ளஸ் ZE சார்ஜ் இருக்குது. யூ கேன் கன்சிடர் திஸ் டு பி அ நியூக்ளியஸ். எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பாடி, ஒரு நியூக்ளியஸ் என்கிட்ட இருக்குது. இங்கே வந்து ப்ளஸ் E சார்ஜ் இருக்குது. தட் இஸ் சம் ப்ரோட்டான் இஸ் தேர். ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் தானே? ஸோ ப்ரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், நியூக்ளியஸும் பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ப்ரோட்டானை நியூக்ளியஸ் மேலே பார்த்து விடுறேன்னா இப்போ என்ன ஆகும்? இந்த ப்ரோட்டான் வந்து நியூக்ளியஸ் இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ். ஸோ ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன இருக்கும்? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். படிச்சிருக்கீங்களா கெமிஸ்ட்ரியிலலாம்? டூ லைக் சார்ஜஸ் வில் அப்போஸ் ஈச் அதர். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஸோ இந்த பாத்தில் நான் அனுப்பியிருக்கேன். ஐ ஹவ் சென்ட் திஸ் சார்ஜ் ப்ரோட்டான் இன் திஸ் பாத். பட் இந்த நியூக்ளியஸுக்கும் ப்ரோட்டானுக்கும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கனால என்ன ஆகும்? அப்படியே ப்ரோட்டான் கிட்ட வருமா? கிட்ட வந்துட்டு என்ன ஆகிடும்? அதோட பாத் மாறிடும். ஓகே, அதோட பாத் மாறிடும். ரெண்டு பேருக்கும் ஃபிசிக்கல் கான்டாக்ட் வரணும்னு அவசியமே கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ பார்ட்டிக்கல், இது ஒரு பார்ட்டிக்கல், ரெண்டும் க்ளோஸராக வருது. பட் ஆனால் லேட்டரான என்ன ஆகிடுது? இந்த பார்ட்டிக்கலோட வெலாசிட்டி என்ன ஆகிடுது? சேஞ்ச் ஆகிடுது. சி, இனிஷியலாக வெலாசிட்டியோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன், வெலாசிட்டியோட டைரக்ஷன் எந்த டைரக்ஷன்? லெஃப்ட் டு ரைட் இருக்குது நான் அனுப்புனது. ஆனால் டியூ டு திஸ் ரிப்பல்ஷன், அதாவது என்ன சொல்கிறான்னா, இது வந்து ஒரு கொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறான். கொல்யூஷன் சொல்கிறான். ஸோ இப்படி வந்து அப்படி பெண்ட் ஆகி எடுத்து பாருங்கள். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஃபிசிக்கல் கான்டாக்டே கிடையாது. ஸோ திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் வாட்? நான் ஃபிசிக்கல் கான்டாக்ட் கொல்யூஷன். ஸோ கொல்யூஷன் வந்து ஃபிசிக்கல் கான்டாக்டோட நடக்கிறதும் கொல்யூஷன் தான். பேசிக்கலி என்னென்னா, கொல்யூஷனை நீங்கள் கரெக்டான டெஃபினேஷன், இட் இஸ் அன் ஐசோலேட்டட் ஈவெண்ட். ஓகே, ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங் பிட்வீன் தெம். ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்கணும், இல்லை ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமையே இருக்கலாம். முக்கியமான பாயிண்ட் என்னது? வெலாசிட்டிஸ் ஆஃப்டர் த கொல்யூஷன் நீட் டு சேஞ்ச். பாருங்கள், பார்ட்டிக்கல் ப்ரோட்டானோட வெலாசிட்டி என்ன ஆகுது? இப்படி இருந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் அ கொல்யூஷன். கொல்யூஷனில் பேசிக்கலி வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும் ரெண்டு பார்ட்டிக்கலுக்கு நடுவில். ஓகே, பார்ட்டிக்கலுக்கும். சரி, இப்போ திஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைப்ஸ் ஆஃப் கொல்யூஷன். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கொல்யூஷன் இருக்குது பாருங்கள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் எனர்ஜி கன்சர்வேஷன், நான் ஆல்ரெடி ரொம்ப கிளியராக ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். எந்த டைப் கொல்யூஷனாக இருந்தாலும் சரி, மொமெண்டம்ன்ற குவான்டிட்டி கன்சர்வ்ட். தட் இஸ் டோட்டல் மொமெண்டம். இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம் அந்த என்டையர் கொலைடிங் பாடிஸ்க்கு கான்ஸ்டன்ட், பிகாஸ் ஒன்லி இன்டர்னல் ஃபோர்ஸஸ் ஆர் ஆக்டிங். தட் இஸ் an isolated event is happening there, isolated event. Okay, right. இப்போ based on energy conservation, so collisions வந்து based on the energy conservation, energy conserve ஆகுதா இல்லையா, எனர்ஜி கன்சர்வ் ஆகுதா இல்லையான்றதை வச்சு எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக்காக பிரிச்சிருக்கான். இந்த எலாஸ்டிக் கொல்யூஷனில் என்னென்னா, in this collision both kinetic energy and linear momentum is conserved. கன்சர்வ்னா என்ன அர்த்தம்? கான்ஸ்டன்ட். இன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொல்யூஷன். ஸோ கொல்யூஷனுக்கு பிஃபோரில் என்ன மொமெண்டம் இருக்குது, கொல்யூஷனுக்கு ஆஃப்டர் என்ன மொமெண்டம் இருக்குது, இது ரெண்டு குவான்டிட்டி என்னது? கன்சர்வ். ஸோ இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு பிஃபோர் கொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் ஆஃப்டர் கொல்யூஷன். புரியுதா இல்லையா? ஸோ at the same time elastic collision இருந்தால் kinetic energy is also what? Kinetic energy is also conserved. So initial kinetic energy is equal to
ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜி என்னது கன்சர்வ். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்னென்னா இன்எலாஸ்டிக் கொலிஷன். இன்எலாஸ்டிக் கொலிஷனில் என்னென்னா வாட் ஆர் மே பி த கொலிஷன், வெறும் மொமெண்டம் மட்டும் தான் இங்கே கன்சர்வ், பட் கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ். அதாவது இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. தட் இஸ் இன்எலாஸ்டிக் கொலிஷன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் எனர்ஜி லாஸஸ் இருக்கும். ஓகே, இன்எலாஸ்டிக் கொலிஷன்றது என்னது, சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸஸ் இருக்கும். எலாஸ்டிக் கொலிஷனில் எனர்ஜி லாஸ் ஆகாது. ஸோ இனிஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் பேசுகிறோம் நம்ம. ஓகே, பியூர்லி கைனடிக் எனர்ஜி. நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு டவுட்டு கூட வரலாம், ஏன் அப்போ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ்டு இல்லையான்னு. கரெக்டாக இல்லையா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி வராது, பொட்டென்ஷியல் ஓன்ட் பி இன்வால்வ். ஓகே, நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப டீவியேஷன் இருக்காது, பொட்டென்ஷியல் எனர்ஜி கிராவிடேஷன் பொட்டென்ஷியல் எனர்ஜி வராதிங்க. ஓகே, நம்ம படிக்க போகிறது எல்லாமே பியூர்லி கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்க போகுது. அதனால் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜின்றது என்னது, வாட் இஸ் டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி, ரைட்? நான் என்ன சொல்கிறேன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜியே இருக்காது. ஸோ நீங்கள் கைனடிக் எனர்ஜி கன்சர்வ்டுன்னு சொல்லலாம், இல்லை டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி கன்சர்வ்டுன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஏன்னா பொட்டென்ஷியல் எனர்ஜியே வரப்போகிறது இல்லை, போத் ஆர் சேம். புரியுதா? எஸ். சரி, இப்போ இன் திஸ் கொலிஷன் ஒன்லி லீனியர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட் அண்ட் கைனடிக் எனர்ஜி இஸ் நான் கன்சர்வ்ட். சரி, ஸ்பெஷல் கண்டிஷன். இப்போ கைனடிக் எனர்ஜியில் நான் என்ன சொன்னேன், சம் கைண்ட் ஆஃப் எனர்ஜி லாஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இனிஷியலாக ஒரு ஃபைனலாக ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்குது, இனிஷியலாக ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்குது. இப்போ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குன்னா தேர் வில் பி சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் லாஸ் இன் எனர்ஜி. ஓகே, தேர் இஸ் சம் லாஸ் இன் எனர்ஜி. ஓகே, நீங்கள் கேட்கலாம் ஏன் இந்த லாஸ் இன் எனர்ஜி அப்படின்னு. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் லேட்டர். உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வேணால் நான் தரேன், க்ளூ வேணாம். இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் மோதுது இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக் ஒரு கார் போய் இன்னொரு கார் மேலே மோதுதுன்னு வைங்க. ஒரு கார் இன்னொரு கார் மேலே போய் மோதிச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, அந்த மோதும் போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட ஷேப் மாறுதில்ல. ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த ஒரு காருக்கு இனிஷியலாக இருக்கக்கூடிய ஷேப் வந்து நல்லா நீட்டாக இருக்கும், மோல்டிங்லாம் நல்லாயிருக்கும், கரெக்டாக. ஆனால் மோதினதுக்கப்புறம் என்ன ஆகிடும், ஒரு மாதிரி பேட்ச் மாதிரி விழுதில்ல, ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகுது. சில டைம் அந்த கார் வந்து நொறுங்கிடுது. ஸோ இதெல்லாம் என்னென்னா தனக்கிட்ட இருக்க எனர்ஜியை வந்து அந்த பாடியோட டேமேஜ் பண்ணுறதுக்கு செலவாயிடுது. ஒரு கார் வருது, இன்னொரு கார் மேலே மோதும் போது இந்த கார் தனக்குள்ளே எனர்ஜியை அந்த கார் மேலே போய் என்ன பண்ணிடுது, செலவு பண்ணிடுது. தட் இஸ் தேர் இஸ் சம் எனர்ஜி லாஸ் இஸ் தேர். அந்த காரோட ஷேப் மாறுதில்ல, ஷேப் மாறுறதுக்கு சம் எனர்ஜி செலவாயிடுது. நல்லா கவனிங்க, ஷேப் மாறுறதுக்கு எனர்ஜி செலவாயிடுது. ஸோ அதனால் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்ட் இன் இன்எலாஸ்டிக் கொலிஷன். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய எல்லா கொலிஷனுமே இன்எலாஸ்டிக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், இட் இஸ் இன்எலாஸ்டிக். புரியுதா? ஸோ தேர் இஸ் சம் லாஸ் இன் எனர்ஜி. இனிஷியலாகவும் ஃபைனல் அண்ட் மைனஸ் இனிஷியல் வந்து ஜீரோ வராது. சம் எனர்ஜி இஸ் லாஸ்ட் இன் த சேஞ்சிங் த ஷேப் ஆஃப் த பாடி டியூரிங் கொலிஷன், ரைட்டா? அப்போ ப்ராக்டிக்கலாக நடக்கிற கொலிஷன்ஸ் எல்லாமே இன்எலாஸ்டிக் தான். ஓகே, சரி, இதுலேயே ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்குது. ஸ்பெஷல் கண்டிஷன் இன் இன்எலாஸ்டிக் கொலிஷன். நம்மளுக்கு இன்எலாஸ்டிக் கொலிஷன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் இல்லை, மொமெண்டம் கன்சர்வ்டுன்னு தெரியும். ஆனால் அதுலேயே என்ன இருக்கான், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னு ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்குது. இன்எலாஸ்டிக்லேயே ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்குது, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அப்படின்னு. பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அப்படின்னா என்னென்னா, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்ன்றது ஒரு கண்டிஷன். இன்எலாஸ்டிக்லேயே டெஃபினட்டாக எனர்ஜி கன்சர்வ்டா. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனர்ஜி எனிவே கன்சர்வ் கிடையாது, மொமெண்டம் கன்சர்வ் தான். இப்போ என்ன நடக்கும்னா கவனிங்க, இப்போ இந்த ரெண்டு பாடி மோதுதில், மோதினதுக்கப்புறம் என்ன ஆகும்னா போத் ஸ்டிக் ரெண்டும் அட்டாச் ஆகிடும், ரெண்டு ஸ்டிக் ஆகிட்டு தே மூவ் டுகெதர் வித் சேம் வெலாசிட்டி. புரியுதா? பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கண்டிஷன் என்னென்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் மோதுதுப்பா, மோதிட்டு டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்டிக் டு ஈச் அதர் அண்ட் மூவ் வித் சேம் காமன் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறான். கொலிஷன் நடக்குது, தே வில் ஸ்டிக் ஈச் அதர் அண்ட் மூவ் வித் சேம் காமன் வெலாசிட்டி. ஸோ two bodies stick with each other after collision and move with common velocity. Okay, they move with common velocity. Right? Okay, so இப்போ அடுத்து கவனிங்க, based on இது வந்து ஒன் டைப் ஆஃப் கொலிஷன் பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கன்சர்வ்டா இல்லையான்றதை வச்சு. இப்போ அடுத்து என்னென்னா பேஸ்ட் ஆன் டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டிஸ் ஆஃப் கொலைடிங் பாடிஸ். இப்போ நல்லா கவனிங்க, ரெண்டு பாடி கொலிஷன் நடக்குதா, ரெண்டு பாடி கொலிஷன் நடக்குது. அந்த ரெண்டு பாடி வந்து டைரக்ஷன்ஸ் இருக்குல்ல, வெலாசிட்டியோட டைரக்ஷன், அதை பேஸ் பண்ணி ரெண்டு டைப் ஆஃப் கொலிஷனாக பிரிக்கிறான்.
ரெண்டு ஆப்ஜெக்ட் கொலிஷன் நடக்குது, ரெண்டு ஆப்ஜெக்டோட வெலாசிட்டிஸ்க்கும் என்ன இருக்கும், டைரக்ஷன்ஸ் இருக்கும்ல, அந்த டைரக்ஷன்ஸை வச்சு நம்மளுக்கு ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். நல்லா கவனிங்க. இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபிகர் தெரியுதா ஸ்க்ரீனில், அதை பாருங்கள். அதில் நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் கான்டாக்டில் இருக்கா? ஸோ அடுத்து நான் என்ன காமிச்சிருக்கேன் பாருங்கள் அடுத்த ஃபிகரில். ஸோ நடுவில் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கும் காமன் டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் டேஞ்சன்ட்னா ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் பொதுவான டேஞ்சன்ட். டேஞ்சன்ட்ன்றது என்னது, உங்களுக்கு ஒரு லைன் டச்சிங் த சர்ஃபேஸ். டேஞ்சன்ட் இஸ் நத்திங் பட் ஸ்ட்ரைட் லைன் டச்சிங் த சர்ஃபேஸ் இல்லையா? இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இப்படி கான்டாக்டில் இருக்குன்னா நான் என்ன பண்ணணும், காமன் டேஞ்சன்ட் நடுவில் போட்டிருக்கேன்னா அந்த காமன் டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்க லைனுக்கு பேர் என்னென்னா லைன் ஆஃப் இம்பேக்ட் அப்படின்னு பேர். காமன் டேஞ்சன்ட் இருக்குது, காமன் டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்க லைனுக்கு பேர் என்னது, லைன் ஆஃப் இம்பேக்ட் அப்படின்னு பேர். புரியுதா? எஸ். ஓகே. இப்போ என்னென்னா, நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ரெண்டு ஆப்ஜெக்ட் மோதுது இல்லையா, மோதும்போது வெலாசிட்டிஸ் எல்லாமே லைன் ஆஃப் இம்பேக்ட் டைரக்ஷன்லேயே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் மோதுது, அந்த வெலாசிட்டிஸோட டைரக்ஷன் எல்லாம் லைன் ஆஃப் இம்பேக்ட் மேலேயே இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஹெட் ஆன் கொலிஷன் அப்படின்னு பேர். கொலிஷன் நடக்கும்போது வெலாசிட்டிஸோட டைரக்ஷன்ஸ் வந்து parallel to the line of impact இருந்தால் அது என்னது, ஹெட் ஆன் கொலிஷன் இல்லைனா டைரக்ட் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ மோதும்போது they are having different velocities, அதாவது லைன் ஆஃப் இம்பேக்ட் மேலே உங்களுக்கு இல்லை அப்படின்னா அது என்னது, ஆப்ளிக் கொலிஷன். ஒன்று ஹெட் ஆன் கொலிஷன் இல்லைனா டைரக்ட் கொலிஷன் சொல்லுவான். another one is oblique collision. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ ஹெட் ஆன் கொலிஷன்றது என்னென்னா, டியூரிங் கொலிஷன் velocity of colliding bodies are along the line of impact. இல்லைனா இந்த கொலிஷனுக்கு என்ன பேர், டைரக்ட் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவான். கவனிங்க, இப்போ இந்த ரெண்டு பாடி கொலைட் ஆகுதுப்பா, கொலிஷன் நடக்க போகுது, ரெண்டு ஆப்ஜெக்ட் கொலிஷன் நடக்க போகுது. திஸ் இஸ் த லைன் ஆஃப் இம்பேக்ட். இதான லைன் ஆஃப் இம்பேக்ட். இந்த லைன் ஆஃப் இம்பேக்டோட டைரக்ஷனில் தானே, பேரலாக தானே இந்த வெலாசிட்டிஸோட டைரக்ஷன் இருக்குது. இப்போ இது வந்து ஆப்ஜெக்ட் ஏ, திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் பி. ரெண்டு ஆப்ஜெக்ட் மோதும் போது அவங்களோட வெலாசிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, parallel to the line of impact. அதனால் இது பேர் ஹெட் ஆன் கொலிஷன். ஓகே. ஆப்ளிக் கொலிஷன் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் மோதும் போது லைன் ஆஃப் இம்பேக்ட் டைரக்ஷனில் இல்லை, இதுதான் லைன் ஆஃப் இம்பேக்ட். இதுக்கு பேரலாக இருக்குது இந்த ரெண்டு வெலாசிட்டிஸும், இந்த ரெண்டு வெலாசிட்டிஸும் லைன் ஆஃப் இம்பேக்ட்டுக்கு பேரலாக இல்லை. அப்போ இது இந்த கொலிஷனுக்கு பேர் ஆப்ளிக் கொலிஷன் அப்படின்னு பேர். சிம்பிள் ஆஸ் தட். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் கொலிஷன் நடக்க போகுது, பட் அப்படி நடக்கும்போது parallel to the line of impact இருந்துச்சுன்னா வெலாசிட்டிஸ், அது நம்ம ஹெட் ஆன் சொல்கிறோம். இந்த ரெண்டு வெலாசிட்டிஸும் இந்த லைனுக்கு பேரலாக இருக்குது. பட் இன் கேஸ் ஆஃப் ஆப்ளிக் கொலிஷன் they are not parallel, velocities are not parallel to line of impact during collision. நல்லா கவனிங்க, டியூரிங் கொலிஷன். புரியுதா? எஸ்பா. இப்போ நம்ம அடுத்து வந்து ஹெட் ஆன் கொலிஷன் தனியாக பார்க்கலாம், ஆப்ளிக் கொலிஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம வந்து ஹெட் ஆன் கொலிஷனில் நம்ம வந்து எலாஸ்டிக் அண்ட் இன்எலாஸ்டிக் கேஸ், அதோட ஃபார்முலாஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நீட் ஜேஇ பெர்ஸ்பெக்டிவில் தான் பார்க்குறோம். காம்படிட்டிவ் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ் தான், நம்ம கம்ப்ளீட் டெரிவேஷன்ஸ்குள்ளே போக போகிறதில்ல. ஓகே. ஸோ பட் ஆனால் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு இது உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்கும். ஓகே. தட்ஸ் how I have written the theory. ஓகே ரைட்பா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஹெட் ஆன் கொலிஷன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் கேஸ் பார்க்கலாம். ஸோ பிஃபோர் கொலிஷன் என்ன ஆகுது, ரெண்டு மாஸ் வந்து இப்படி U1 M1 மாஸ் வந்து U1 வெலாசிட்டியும் M2 மாஸ் வந்து U2 வெலாசிட்டியோடையும் பிஃபோர் கொலிஷன் வந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ இது வந்து ஆஃப்டர் கொலிஷன். ஸோ பிஃபோர் கொலிஷன் வந்து they are coming with U1 and U2, ஆஃப்டர் கொலிஷன் வந்து V1 and V2. Okay, so U1 and V1 are velocities of mass M1. So U1 என்றது before collision, V1 என்றது என்னது after collision. So U2 V2 என்றது velocity of mass M2, M2 மாஸோட velocities. ஓகே. இப்போ நான் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நம்ம இங்கே அப்சர்வ் பண்ணலாம். இந்த ஹெட் ஆன் கொலிஷனில் வந்து என்ன இருக்கணும், நம்மளோட velocities should be along the common line of impact. கரெக்டாக? velocities, both these velocities should be along the line of impact. ஸோ இப்போ இங்கே என்ன அப்சர்வ் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஹெட் ஆன் கொலிஷன் இஸ் அ ஒன் டைமென்ஷனல் கொலிஷன் அப்படின்றத நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது. ஸோ ரெண்டு மாஸ் இப்படி பார்த்து வந்துட்டுருக்கு. ஸோ கொலிஷன் நடந்துட்டு அதுக்கப்புறமா அதோட வெலாசிட்டிஸ் எப்படி இருக்குது, the motion is completely along one dimensional in the both the cases. கரெக்டாக? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் நம்மளுக்கு. ஓகே. ஸோ ஹெட் ஆன் கொலிஷன்றது ஒரு ஒன் டைமென்ஷனல் கொலிஷன். ஓகே.
ஸோ ஹெட் ஆன் கொலிஷன் இஸ் ஒன் டைமென்ஷனல். ஆஸ் யூஷுவல் இது வந்து நம்ம படிக்கிறது எலாஸ்டிக் கேஸ்னால இங்கே கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டமும் அப்ளை பண்ணலாம், கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நம்மளுக்கு ஒன் டைமென்ஷனால நான் மொமெண்டம் கன்சர்வேஷன் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த 2 masses. இது வந்து ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் 2 masses. இதில் வெக்டார் சயின்ஸ் எதுவும் போட்டிருக்குன்னா கிடையாது, இங்கே வெக்டார் சயின்ஸ் எதுவும் போட்டிருக்குன்னா கிடையாது. ஸோ வெக்டார் சயின்ஸ் போடாமே நம்ம இது பண்ணியிருக்கோம். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் ஒன் டைமென்ஷனல். ஒன் டைமென்ஷனில் நம்ம வெக்டார்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக சைன் கன்வென்ஷன் மட்டும் அப்ளை பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் சைடில் போகிறது பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நெகட்டிவ். நம்ம மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைனில் படித்தோம்ல அதே மாதிரி சைன் கன்வென்ஷனே போடலாம். ஓகே ரைட். ஸோ இது கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். This is conservation of energy. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜி தான் வரும். பிகாஸ் த எமோஷன் இஸ் கம்ப்ளீட்லி அலாங் ஒன் டைமென்ஷனல் அண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் வெறும் கைனடிக் எனர்ஜி மட்டும். இனிஷியல் கைனடிக் எனர்ஜி இஸ் equal to final kinetic energy I have written. Okay, these two are kinetic energy of mass m1 and m2 before collision. These two are kinetic energies of masses m1 and m2 after collision. Okay, right. இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னென்னா, என்ன தான் நான் உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா சொன்னாலும் கேல்குலேஷன்ஸ்க்கு இதோட ஈஸி ஃபார்முலா இருக்குது. ப்ராப்ளம்ஸில் கேல்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறதா பண்ணலாம். பட் இதோட ஒரு சிம்பிளிஃபைட் ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்திருக்கேன், இது ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டு ஃபார்முலாலேருந்து என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஐ கேன் கெட் 2 சிம்பிளிஃபைட் ஃபார்முலாஸ். ரெண்டு சிம்பிளிஃபைட் ஃபார்முலாஸ் நம்மளுக்கு வரும். ஒரு ஃபார்முலா என்னென்னா, இது நோட் பண்ணிக்கோங்க, V1 V2. அதாவது U1 and U2, M1 and M2. M1 and M2ன்றது மாஸ் நம்மளுக்கு தெரியும், ப்ராப்ளம்லேயே கொடுத்துருவோம் M1 and M2. அதே மாதிரி U1 and U2 எல்லாமே என்னது, ரெண்டுமே இனிஷியல் வெலாசிட்டிஸ். கரெக்டாக V1 and V2 ஃபைனல் வெலாசிட்டிஸ் ஆஃப்டர் கொல்யூஷன். ஸோ இப்போ U1 and U2, U2 U1 ரெண்டு இருக்கா, இது எல்லாமே இனிஷியலாக தெரியக்கூடிய வேல்யூஸ் தான். ஸோ அது மட்டும் தெரிஞ்சாலே நீங்கள் என்ன பண்ணிடலாம், V1 and V2 கண்டுபிடிச்சிடலாம் பேசிக்காக. ஸோ நீங்கள் இந்த கன்சர்வேஷன் லாஸ் அப்ளை பண்ண முடியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கூட வந்து இந்த ஃபார்முலாஸை நீங்கள் வாட் யூ கேன் டூ ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணாலே போதும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து தான் இந்த ரெண்டு ஃபார்முலாஸும் வந்துச்சு. ஓகே, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சைன் கன்வென்ஷனை போடணும். சப்ஸ்டிடியூட் U1 and U2 வித் சைன். இதில் என்னெல்லாம் இருக்குது, மாஸ் இருக்குது, அப்புறம் U1 and U2 இருக்குது. மாஸ்ன்றது எப்பவுமே பாசிட்டிவ், அது எப்பவுமே பாசிட்டிவாக தான் போட்டாகணும். பட் இந்த U1 and U2 வந்து நீங்கள் இந்த ப்ராப்ளமில் இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் V1 and V2 நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா U1 and U2 வித் சைன் போடுங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தால் பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் நெகட்டிவ். ஸ்டாண்டர்ட், ஏன்னா இது ஒன் டைமென்ஷனல் ப்ராப்ளம் தானே. ரைட். ஸோ சப்ஸ்டிடியூட் U1 and U2 வித் சைன், வி கெட் V1 and V2 வித் சைன். இந்த ஃபார்முலாவில் U1 and U2 கரெக்டாக சைன் போட்டிங்கன்னா V1 and V2 வித் சைன் கிடைக்கும். வித் சைன் தான் உங்களுக்கு புரியுதுல. பாசிட்டிவ்னு கிடைச்சா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துருக்கு வெலாசிட்டி, நெகட்டிவ் கிடைச்சா வெலாசிட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்துருக்கு. ஸ்டாண்டர்ட் சைன் கன்வென்ஷன். ரைட். ஸோ இந்த ஃபார்முலாஸை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும்பா. ஓகே ரைட். ஸோ இப்போ வந்து ஸ்பெஷல் கேஸ் என்னென்னா, இந்த ஃபார்முலாலேருந்து சில என்னென்ன ரிசல்ட்ஸை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ M1 and M2 ஆர் ஈக்குவல். இப்போ இந்த ரெண்டு எலாஸ்டிக் கொல்யூஷன் நடக்குது, அதில் M1 and M2 ஈக்குவலாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். M1 and M2 இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும், V1 is equal to V2 U2. இது வந்து நீங்கள் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த M1 and M2 இதில் போட்டு பாருங்கள், you will get V1 is equal to U2, V2 equal to U1. இதில் என்னென்னா, U2ன்றது என்னது, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் மாஸ் M2. பட் ஆனால் இப்போ அது என்னவாயிடுச்சு, ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் மாஸ் M1 மாறிடுச்சு. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு, தெரியுதா இல்லையா? இப்போ இனிஷியலாக I will write here, இனிஷியலாக ஃபஸ்ட் ஒன்னோட வெலாசிட்டி U1, ஆஃப்டர் கொலிஷன் V1 ஃபஸ்ட்டு மாஸுக்கு. இதே மாதிரி இது U2, திஸ் இஸ் U2, அது என்னது V2. கரெக்டாக, இது U2, இது V2. இப்போ என்னென்னா கவனிச்சு பாருங்கள், இந்த V1 வந்து நம்ம என்ன வெலாசிட்டி எடுத்து, V1 have taken the initial velocity of U2, அதே மாதிரி V2 have taken the initial velocity of U1. ஸோ நம்மளுக்கு வெலாசிட்டி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிடுச்சு. டூ பார்ட்டிக்கல் எக்ஸ்சேஞ்ச் தேர் வெலாசிட்டிஸ் ஆஃப்டர் கொல்யூஷன். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆஃப் சேம் மாசஸ் எலாஸ்டிக் கொல்யூஷன் பண்ணும்போது ஹெட் ஆன் கொல்யூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வெலாசிட்டிஸ் ஹவ் பீன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது தான் நம்ம இங்கே கிடைக்கக்கூடிய அப்சர்வேஷன். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டுப்பா ஸ்பெஷல் கேஸ். இப்போ ரெண்டாவது ஸ்பெஷல் கேஸ் பாருங்கள். இந்த ரெண்டு மாஸ் இன்ட்ராக்ட் ஆகுதுல எலாஸ்டிக் கொல்யூஷனில், அதில் M1 இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் M2. M1 இஸ் வெரி வெரி கம்பேர் டு M2, M1 வந்து என்னது ரொம்ப ரொம்ப பெருசு.
ஸோ m2 is very small. கரெக்டு தானே? ரெண்டு arrows போட்டிருக்கேன். that is m2 is very very small compared to m1. அப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து m2 வந்து ரொம்ப சின்னது. ஓகே, கம்பேர் டு m1. நான் இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m2 வந்து ரொம்ப சின்னது. I can substitute m2 to be approximately equal to 0. approximately small equal to 0 நான் போட போகிறேன். எனக்கு சில ஃபார்முலாஸ் வரும், அதையே நீங்கள் ப்ராப்ளம்ஸில் யூஸ் பண்ணலாம். ஓகே, m2 is very very small. ஸோ m2 எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் m2 0ன்றதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா I will get v1 is equal to u1, v2 is equal to minus u2 plus 2u1. கரெக்டாக இல்லையா? இப்போ அதாவது m1 வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. திஸ் இஸ் ஹெவியர் மாஸ். m1ன்றது எனக்கு ரொம்ப ஹெவி, m2ன்றது கம்மி வெயிட்டு. நான் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவை இந்த கேஸுக்கு நான் ரீரைட் பண்ணுறதுக்கு m2 நான் அப்ராக்சிமேட்லி 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், v1 is equal to u1, v2 is equal to minus u2 plus 2u1 அப்படின்னு கிடைக்குதா? ஸோ ஹெவியர் மாஸ் m1 as சேம் வெலாசிட்டி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொலிஷன். சரி, நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது? இது ஒரு ரிசல்ட்டு, இது ஒரு ரிசல்ட். கரெக்டாக? இப்போ இதில் யார் பெருசு? m1 தான் பெருசு. இப்போது m1ஓட இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டிஸ் பாருங்கள், ஈக்குவல் வந்திருக்கா? இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் m1, திஸ் இஸ் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் m1. இது ரெண்டுமே என்னவா இருக்குது, ஈக்குவலாக வருது. ஸோ இட்ஸ் a வெரி குட் அப்சர்வேஷன். அதாவது ஒரு பெரிய மாஸ் வந்து இன்னொரு சின்ன மாஸோட மோதும்போது, நல்லா கவனிங்க, ஒரு பெரிய மாஸ் ஒரு சின்ன மாஸோட மோதும்போது பெரிய மாஸோட வெலாசிட்டி மாறி இருக்கா இல்லையா? மாறலை. ஸோ இது வந்து எலாஸ்டிக் கொலிஷனை பற்றி தான் நான் ஒன் செகண்ட் படிக்கிறோம், அதே ஞாபகம் வச்சுக்கணும். எலாஸ்டிக் கொலிஷனில் தான் இதை படிக்கிறோம். ஹெவியர் மாஸ் m1 has the same velocity before and after collision, that is velocity does not got changed. ஓகே, இப்போ அடுத்து கவனிங்க, m2 is very very greater than m1. இப்போ நான் இங்கே கேஸ் வந்து m1 greater போட்டிருக்கேன், இங்கே m2 very very greater than m1 அப்படின்னு போட்டேன்னா நான் என்ன பண்ணலாம், m1 ரொம்ப சின்னதில் I can substitute m1 to be equal to 0. ஸோ m1 இந்த ஃபார்முலாஸில் 0ன்னு போட்டு பாருங்கள். what you will get, you will get v1 is equal to minus u1 plus 2u2. v2 வந்து என்ன கிடைக்கும், u2ன்னு கிடைக்கும். u2ன்றது என்னது, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் m2 மாஸ், v2ன்றதும் ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் m2 மாஸ். ரெண்டுமே ஈக்குவலாக வருதா? ஸோ இதுவும் ஹெவியர் மாஸ். இங்கே யார் ஹெவியர் மாஸ்? m2 தான் ஹெவியர் மாஸ். ஹெவியர் மாஸ் m2 has சேம் வெலாசிட்டி. கரெக்டாக இல்லையா? இது வந்து ஒரு நல்ல அப்சர்வேஷன் நம்மளுக்கு. ஓகே, ரைட். இப்போ கவனிங்க, இதுதான் இந்த 3 கேஸு நம்ம பார்த்தது. எலாஸ்டிக், ஹெட் ஆனில் எலாஸ்டிக். இப்போ இன்எலாஸ்டிக் பார்க்கலாம். ஸோ ஹெட் ஆன் கொலியூஷனில் இன்எலாஸ்டிக் கேஸ். ஓகே, ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன தெரியும், இந்த கொலியூஷனில் இன்எலாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மோதும்போது என்ன நடக்கும், அதோட ஷேப்பில் வந்து டிஃபார்மேஷன் will occur. டிஃபார்மேஷன்னா சேஞ்ச் இன் ஷேப். இப்போ ஒரு பைக்கு போய் இன்னொரு இதில் போய் போகுதுன்னா ஒரு சின்ன பம்ப்பு மாதிரி, அந்த ஒரு ஓட்ட மாதிரி விழும்ல, டிப்பு. ஓகே, ஸோ as energy is spent, so inelastic collisionல as energy is spent for deformation of bodies, energy is not conserved. இங்கே வந்து energy is not conserved, only momentum is conserved. m1 u1 plus m2 u2 is equal to m1 v1 plus m2 v2. ஸோ இது எல்லாமே சேம் மீனிங் தான். ஓகே, பட் எனர்ஜி கன்சர்வேஷன் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இது வந்து இன்எலாஸ்டிக்கு. இன்எலாஸ்டிக்லேயே பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னு ஒன்று இருக்குது. ஃபார் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலியூஷன் கவனிங்க, நான் ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 2 மாஸ் வந்து பிஃபோர் கொலியூஷன், ஆஃப்டர் கொலியூஷன் அப்போ என்ன ஆகும்னா போத் வில் ஸ்டிக் வித் ஈச் அதர் அண்ட் தே மூவ் வித் அ காமன் வெலாசிட்டி v. கரெக்டாக? இது வந்து பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். இங்கேயும் எனர்ஜி இஸ் நாட் கன்சர்வ்ட், வெறும் மொமெண்டம் தான் கன்சர்வ்ட். ஆஃப்டர் கொலியூஷன் v1 அண்ட் v2 என்னவாக இருக்குது, இட் இஸ் ஈக்குவல் டு v. ஸோ பிஃபோர் கொலியூஷன் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஆஃப்டர் கொலியூஷன். v1 அண்ட் v2 இருக்க இடத்துல நான் என்ன போட்டிருக்கேன், vன்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலி எனக்கு என்ன கிடைக்குது, v இஸ் ஈக்குவல் டு m1 u1 ப்ளஸ் m2 u2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2 அப்படின்னு கிடைக்குது. புரியுதாப்பா? எஸ், இது வந்து நான் ஒரு ஃபைனல் ரிசல்ட்டுமே கொடுத்துருக்கேன். பட் எதையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணவே வேண்டாம், எந்த ரிசல்ட்னாலும் யூ கேன் டிரைவ். ஓகே, பேசிக்காக இந்த மேலே கொடுத்த அந்த 2 ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் டெஃபினட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேப்பா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா
we will see something called as Newton's law of restitution அப்படின்றது collisionக்கு பர்టిక్యుலரா படிக்க போறோம் அடுத்து அதுக்கு அப்புறம் oblique collisionையும் பார்த்துடலாம் இப்போ ஓகே நியூட்டன்ஸ் law of restitution ஸோ அதாவது நியூட்டன் என்ன பண்ணுறாருன்னா collisions நடக்குது இல்லையா ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் நடுவில் collision நடக்குது அதை வச்சு என்ன பண்ணுறாரு ஒரு அப்சர்வேஷன் பண்ணி he have given a empirical formula அப்படின்னா without proof he have stated this formula என்ன formula அப்படின்னா Newton's law of restitution அப்படின்னு சொல்லிட்டு it is denoted by the letter E ன்னு ஒரு டேர்மை டிஃபைன் பண்ணுறாரு V1 minus V2 divided by U2 minus U1 அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாரு ஓகே ஸோ இது என்னென்னா இதுக்கு பேர் இந்த ஈக்கு டேர்ம் டிஃபைன் பண்ண பேர் வந்து என்னென்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படின்றது டிஃபைன் பண்ணுறாரு இது வந்து இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் மோதுதுன்னு வைங்க அந்த பர்டிகுலர் கொல்யூஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு E வேல்யூ டிஃபைன் ஆகும் ஓகே இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் மோதுதுன்னு வைங்க டூ ஆப்ஜெக்ட்ஸ் லைக் திஸ் ஆர் கெட்டிங் கொலைட் ஓகே அப்போ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் கொலிஷன் நடக்கும்போது அதுக்குன்னு ஒரு E வேல்யூ இருக்கும் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்து இது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் கொலிஷன் நடக்கும்போது யூ வில் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் E வேல்யூ பட் ஆனால் அந்த E வேல்யூ என்னவாக இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஃபார் பர்டிகுலர் கொலிஷன் ஸோ ஒரு கொலிஷனை பொறுத்து மாறினாலும் ஒரே ஒரு பர்டிகுலர் கொலிஷன் சொல்லிட்டு அது வந்து கான்ஸ்டன்ட்டு ஸோ E ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஃபார் அ கொலிஷன் ஓகே ன்ற வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அதாவது V1 by V2 V1 minus V2 divided by U2 minus U1 இந்த ரேஷியோ வேல்யூ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபார் அ கொலிஷன் பிட்வீன் டூ பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் ரெண்டு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸுக்கு நடுவில் கொலிஷன் நடந்தால் அந்த E வேல்யூ எப்பவுமே என்னது கான்ஸ்டன்ட் பட் ஆப்ஜெக்ட்ஸ் மாறிச்சுன்னா ஈவோட வேல்யூ மாறும் பட் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு E வேல்யூ தான் நம்மளுக்கு இருக்குது ஸோ இப்போ என்னென்னா இப்போ ஆல்ரெடி நம்ம கொலிஷன்ஸை டிஃப்ரெண்ட் இது பிரித்து வச்சுருந்தோம் ஸோ E is equal to 1 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நியூட்டனு ஃபார் எலாஸ்டிக் கொலிஷன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே அப்சர்வேஷன் பேஸ்டு இந்த ரேஷியோஸ் வந்து எலாஸ்டிக் கொலிஷனுக்கு என்ன வருது 1ன்னு வருதான் இதே பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னு ஒரு கொலிஷன் பார்த்தால அதில் வந்து ஈயோட வேல்யூ என்னது 0 அதே இன்எலாஸ்டிக் வெறும் இன்எலாஸ்டிக் கொலிஷன் இருக்குல்ல ஸோ இன்எலாஸ்டிக் கொலிஷனில் ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அதோட வேல்யூ 0 பட் இன் ஜென்ரல் எலாஸ்டிக் கொலிஷனுக்கு 0லேருந்து 1 வெறும் இன்எலாஸ்டிக் கொலிஷனுக்கு 0 to 1 இப்போ என்னென்னா நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது என்னென்னா இந்த V1 V2 U2 U1 இது எல்லாமே என்னது நம்ம வந்து ஹெட் ஆன் கொலிஷன் படிச்சுட்ருக்கோம் இப்போ நம்ம படிக்கிறது ஹெட் ஆன் கொலிஷன் இதில் ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து கெட்டிங் இன்சிடென்ட் இந்த லைனுக்கு பேர் என்னது லைன் ஆஃப் இம்பேக்ட் கரெக்டாக இல்லையா இதுக்கு இந்த லைனுக்கு பேர் லைன் ஆஃப் இம்பேக்ட் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷனில் வந்து V1 V2 U1 U2 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம்ல இந்த வெலாசிட்டிஸ் எல்லாமே என்னது அலாங் த லைன் ஆஃப் இம்பேக்ட் ஸோ U1 and U2 அதே மாதிரி V1 and V2 எடுத்திங்கனாலும் இந்த வேல்யூஸ் வந்து லைன் ஆஃப் இம்பேக்ட்டுக்கு பேரலாக தானே இருக்குது இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன் செகண்ட் ஐம் ஜஸ்ட் ரிமைண்டிங் தட் ஏன்னா இது கொஞ்ச நேரம் கழிச்சு இது நம்மளுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வெலாசிட்டிஸ் V1 V2 U1 U2 ஆர் அலாங் த லைன் ஆஃப் இம்பேக்ட் ஃபைனல் ஃபார்முலாஸ் வித் இன்க்ளூடிங் வாட் ரெஸ்டிடியூஷன் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலிஷன்ஸ் படிச்சிட்டோம் இப்போ நம்ம பியூர்லி ஹெட் ஆன் தான் படிச்சுட்டு இருக்கோம் அது வேறு அதிலே எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்லாம் பார்த்தோம்ல அதில் வந்து என்னென்னா நம்மளுக்கு எண்டு ரிசல்ட் எது கேட்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V1 V2 தட் இஸ் ஃபைனல் வெலாசிட்டிஸ் ஆஃப்டர் கொலிஷன் லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி இதெல்லாம் கேட்பான் இது எல்லாமே வித் இன்க்ளூஷன் ஆஃப் வாட் ரெஸ்டிடியூஷன் ஜென்ரலாக கொஸ்டினில் கொடுத்துருவான் ஓகே அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் இப்போ ஃபைனலாக ஆஃப்டர் சம் டெரிவேஷன் இந்த ஃபார்முலாஸ் வந்திருக்கு டைரக்ட் ரிசல்ட்ஸ் இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பாருங்கள் M1 minus E M2 divided by M1 plus M2 U1 இங்கே ப்ளஸ் 1 plus E M2 by M1 plus M2 U2 இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளுக்கு நம்ம பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷனுக்கு நம்ம என்ன பார்த்தோம் இதே மாதிரி செட் ஆஃப் ஃபார்முலாஸ் பார்த்தோமா எலாஸ்டிக் கொலிஷனில் நம்ம ஈயோட வேல்யூ இதில் 1ன்னு போடுங்க இதில் ஈயோட வேல்யூ 1ன்னு போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ப்ரீவியஸ் ஃபார்முலாஸ் நான் முன்னாடி சொன்னேன்ல எலாஸ்டிக் கொலிஷனுக்கு அந்த ஃபார்முலாஸ்லாம் இதில் வந்துடும் E ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா E ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அவன் லைக் 0க்கும் 1க்கும் நடுவில் ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் கொடுத்தா சம் இன்எலாஸ்டிக் கொலிஷன் அதை போட்டிங்கன்னா அதுக்கேற்ற ஃபார்முலாஸ் வந்துடும் அதுக்கப்புறம் லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி கேட்பான் இல்லையா லாஸ் இன் கைனடிக் எனர்ஜின்றது ஃபைனல் மைனஸ் இனிஷியல் ஓகே ஸோ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 M1 M2 by M1 plus M2
ஸோ 1 மைனஸ் இ ஸ்கொயர் v1 u1 மைனஸ் u2 ஹோல் ஸ்கொயர். இதான் நம்மளோட ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலாவில் கவனித்து பாருங்கள். நம்மளுக்கு எலாஸ்டிக் கொலிஷனில் லாஸ் இன் எனர்ஜி இருக்குமா இருக்காதா? எலாஸ்டிக் கொலிஷனில் லாஸ் இன் எனர்ஜி இருக்காது. அங்கே ஈயோட வேல்யூ 1ன்னு போட்டு பாருங்கள். அங்கே ஈயோட வேல்யூ 1 தானே எலாஸ்டிக் கொலிஷனில். E ஈக்குவல் டு 1ன்னு போட்டிங்கன்னா 1 மைனஸ் 1 the term will become 0. ஸோ என்டையர்லி லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி இருக்காது. அது இங்கேருந்து கரெக்டாக வருது பாருங்கள். எலாஸ்டிக் கொலிஷனில் இங்கே 1 போட்டால் லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி இருக்காது. திஸ் என்டையர் term will be equal to 0. ரைட்டா? ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த 3 ஈக்குவேஷன் நான் ஆல்ரெடி 2 ஈக்குவேஷன் மெமரைஸ் பண்ண சொன்னேன். அந்த ஈக்குவேஷனை மெமரைஸ் பண்ணுறதும் ஒன்று தான், இந்த ஈக்குவேஷன் மெமரைஸ் பண்ணுறதும் ஒன்று தான். இப்போ எலாஸ்டிக் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் மெமரைஸ் பண்ணுறதுக்கு. இது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். ஈயோட வேல்யூ 1ன்னு போட்டிங்கன்னா அந்த எலாஸ்டிக் கேஸ் உள்ளதெல்லாம் வந்துடும். ஓகே, ஸோ 3 ஃபார்முலாஸ் 1 2 3 3மே நமக்கு வேணும். இப்போ என்னென்னா, இந்த 3 ஃபார்முலாஸ்லையுமே சப்ஸ்டிடியூட் u1 u2 வித் த சைன் இன் ஈக்குவேஷன் 1 2 3 3இதுலையுமே வித் த சைன் நம்ம அப்ளை பண்ணணும். இது வந்து கம்ப்ளீட்லி இப்போ நம்ம பார்த்தது என்னது, கம்ப்ளீட்லி ஹெட் ஆன் கொலிஷன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம ஆப்ளிக் பற்றி பார்க்கலாம். இப்போ ஓகே குட், இப்போ நம்ம ஆப்ளிக் கொலிஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஆப்ளிக் கொலிஷன்றது என்ன தெரியும், நம்மளுக்கு வந்து வெலாசிட்டிஸ் வந்து லைன் ஆஃப் இம்பேக்ட் மேலே இல்லை அப்படின்னா parallel டு த லைன் ஆஃப் இம்பேக்ட், இல்லைனா சொல்லலாம் tangential டு த லைன் ஆஃப் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ லைன் ஆஃப் இம்பேக்ட்டுக்கு டேஞ்சென்ஷியலாக வெலாசிட்டிஸ் இல்லை அப்படின்ற போது அதை நம்ம ஆப்ளிக் கொலிஷன் சொல்கிறோம். ஸோ ஹெட் ஆன் கொலிஷன்றது 1 டைமென்ஷனல் அப்படின்னா ஆப்ளிக் கொலிஷன்றது என்னது, ஒரு 2 டைமென்ஷனல் பிளேனில் நடக்கக்கூடியது தான் என்னது ஒரு ஆப்ளிக் கொலிஷன். இட்ஸ் a 2D கொலிஷன் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு இமேஜ் தெரியுது பாருங்கள். ஸோ அதில் ஃபஸ்ட் இமேஜ் பாருங்கள், 2 வெலாசிட்டிஸ் வந்து என்ன ஆகுது, 2 ஆப்ஜெக்ட்ஸ் மீட் ஆகுதா. மீட் ஆகும்போது உங்களால் வந்து என்ன பண்ண முடியுது, யூ கேன் ஏபிள் டு see 2 velocities at different angles with the line of impact. லைன் ஆஃப் இம்பேக்டோட டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் மேக் பண்ணியிருக்கா. ஸோ during collision different velocities, after collision என்ன ஆகுது, they are moving with different angles. ஓகே, ஸோ அதனால் இது வந்து நீங்கள் ஒரு டயக்ராமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பிஃபோர் இன்சிடென்ட் ஆகும்போது the velocities are not parallel to the common tangent. After collision after collision they are having different velocities. ஓகே, ரைட்ப்பா. ஸோ இன்னொரு முக்கியமான நோட் நான் இப்போ இங்கே சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆப்ளிக் கொலிஷன் டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி. ஸோ ஆப்ளிக் நம்ம நீட் ஜேஇயை பொறுத்த வரைக்கும், நீட் ஜேஇ ஸ்ட்ரிக்ட்லி கிளாஸ் 11 and 12 பொறுத்த வரைக்கும் ஆப்ளிக் கொலிஷன்லேருந்து ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 100%ல் ஒரு 10% தான் சான்ஸ் இருக்குது ஆப்ளிக் கொலிஷன்லேருந்து வரத்துக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஹெட் ஆன் கொலிஷனை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு யூ கேன் மூவ் ஆன் வித் ஆப்ளிக் கொலிஷன். பட் ஆப்ளிக் கொலிஷனும் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் நீட்டில் இது வரைக்கும் பெருசாக கேட்டதில்லை. ஓகே, மேபி 1 or 2 ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஹெட் ஆன் மெயினில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆப்ளிக் கொலிஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அதில் நான் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணுறேன். ஏன்னா கொலிஷனோட எல்லா கொஷின்ஸுமே வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராப்ளம்ஸாக சால்வ் பண்ண போகிறோம். அதில் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ, ஐ வில் சால்வ் சம் ஆப்ளிக் கொலிஷன் ப்ராப்ளம்ஸ். ஓகே, அதுவும் ஈஸி தான், பட் கிளாஸ் 11 and 12 அது மெயினாக கேட்குறதில்ல. ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டயக்ராமில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதுதான் 2 ஆப்ஜெக்ட் கொலைட் ஆகுது. இது வந்து இந்த லைனுக்கு பேர் என்னது, லைன் ஆஃப் இம்பேக்ட். ஸோ அதாவது இது காமன் டேஞ்சன்ட். காமன் டேஞ்சன்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய லைனை நம்ம என்ன சொல்லுவோம், லைன் ஆஃப் இம்பேக்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்னென்னா ஆப்ளிக் கொலிஷன் வந்து 2 டைமென்ஷனால் நம்ம ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் சூஸ் பண்ணிக்கணும். அலாங் த லைன் ஆஃப் இம்பேக்ட் ஐ கேப் எக்ஸ் ஆக்சஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். லைன் ஆஃப் இம்பேக்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது, தட் இஸ் காமன் டேஞ்சன்ட். சிடின்னு போட்டிருக்கேன்ல, சிடினா காமன் டேஞ்சன்ட். ஸோ லைன் ஆஃப் இம்பேக்ட்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்க லைன் வந்து என்னது, காம்பனண்ட் வந்து காமன் டேஞ்சன்ட்டில் இருக்கக்கூடிய ஒய் கேப் காம்பனண்ட். ஓகே, ஸோ இது வந்து மாஸ் m1 and m2. நான் ஆல்ரெடி அந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் மூவிங் வித் த வெலாசிட்டி u1 and this is moving with the velocity u2. Okay, so they are making an angle alpha and this is beta. Okay, some angles they are moving with. Okay, சரி. இப்போ என்னென்னா இந்த ஃபிகர் இருக்குல்ல, இந்த ஃபிகர் வந்து என்னென்னா just before the collision I have drawn. ஸோ u1 வெக்டார், இது u2 வெக்டார். ஏன்னா இது 2 டைமென்ஷனால நம்ம கம்ப்ளீட்டாக வெக்டார்ஸ் பற்றி பேசி ஆகணும். ஓகே, சரிப்பா. இந்த ஆப்ளிக் கொலிஷன்றது வந்து இப்போ ஹெட் ஆனில் டைரக்ட் ஃபார்முலாஸ் இதெல்லாம் அப்படி போச்சு. ஆப்ளிக் கொலிஷனில் டைரக்ட் ஃபார்முலா சொல்கிறதோட எப்பயும் போல்
ஆப்ளிக் கொலிஷன்லேயும் நம்மளால் என்ன சொல்ல முடியும், எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் சொல்ல முடியும். ரெஸ்டிடியூஷனும் இங்கே ரோல் ப்ளே பண்ணோம். ஓகே, ரெஸ்டிடியூஷன் நம்ம படித்தோம்ல ஹெட் ஆனில், அதே மாதிரி இங்கே ரெஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஆப்ளிக் கொலிஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி சில ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, நல்லா கவனிங்க. ஸோ 2 ஆப்ஜெக்ட் மோதுதில்ல, மோதும்போது நல்லா கவனிங்க, 2 ஆப்ஜெக்ட் வந்து மோதுது, தட் இஸ் கொலிஷன் நடக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, லைன் ஆஃப் இம்பேக்ட்ன்றது என்ன லைனு, இது என்ன, இது காமன் டேஞ்சன்ட். இப்போ கொலிஷன் நடக்குதுன்றது வந்து ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ், மோதும்போது ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஜென்ரேட் ஆகுது. அந்த ஃபோர்ஸஸ் வந்து ஆப்ளிக் கொலிஷனாக இருந்தாலும் சரி, எனி கொலிஷனாக இருந்தாலும் சரி, the forces generated will be only along the line of impact. இந்த ஃபேக்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதான லைன் ஆஃப், see, velocities are not along the line of impact, but forces developed due to collision. கொலிஷனால் டெவலப் ஆன இந்த 2 ஃபோர்ஸுமே along the line of impact தான் இருக்கும். along the line of impact. இதனால என்ன இதுன்னா, ஃபோர்ஸஸ் எங்கே ஜென்ரேட் ஆகிருக்கு, only along the line of impact, பட் perpendicular to line of impactன்றது காமன் டேஞ்சன்ட் இல்லையா. காமன் டேஞ்சன்ட்டில் எதுவும் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. only along the line of impact ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்கு, பட் perpendicular to that ஃபோர்ஸஸ் எதுவும் ஜென்ரேட் ஆகலை. ஸோ இது வந்து முக்கியமான ஃபேக்ட் யூ நீட் டு நோ. அதாவது டியூரிங் ஆப்ளிக் கொலிஷன் ஃபோர்ஸஸ் ஆர் ஜென்ரேட்டட், அதாவது ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் 2 ஆப்ஜெக்ட் மேலே டெவலப் ஆகுது இல்லையா. ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஜென்ரேட்டட் ஒன்லி அலாங் த line of impact, very important. So component of velocities along line of impact is only affected, that is component of velocities only along the line of impact will change. changes in bracket la போட்டுக்கணும். affectedனா என்ன அர்த்தம்னா changes. அதாவது நம்ம velocities வந்து இருக்கு இல்லையா, velocities வந்து நம்மளுக்கு வந்து இப்படி இருக்குது. இந்த velocities வந்து நான் காம்பனண்ட்டாக பிரிச்சேன்னா, இந்த velocityயோட காம்பனண்ட் along x direction, that is லைன் ஆஃப் இம்பேக்ட் டைரக்ஷனில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஒய், வாட் இஸ் த ரீசன், ஏன்னா ஃபோர்ஸஸ் அந்த டைரக்ஷன்ஸில் தானே ஆக்ட் ஆகுது, ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ஸ் வந்து என்னது, அந்த பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிறது வந்து காமன் டேஞ்சன்ட்டில் இருக்கக்கூடிய டைரக்ஷன்ஸ். கரெக்டாக காமன் டேஞ்சன்ட்டில் இருக்கக்கூடிய டைரக்ஷனில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டிஸ் இஸ் நாட் அஃபெக்டட் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ டியூரிங் ஆப்ளிக் கொலிஷன் ஃபோர்ஸஸ் ஆர் ஜென்ரேட்டட் ஒன்லி அலாங் த line of impact. ஸோ அது முக்கியமான காரணத்தினால, ஸோ காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டிஸ் அலாங், ஸோ நம்மளுக்கு தெரியும் வெக்டார்ஸை வந்து காம்பனன்ஸாக பிரிக்க முடியும். ஸோ காம்பனன்ஸ் அலாங் எக்ஸ் டைரக்ஷன், தட் இஸ் லைன் ஆஃப் இம்பேக்ட் இஸ் ஒன்லி அஃபெக்டட், தட் இஸ் சேஞ்ச்டு. காம்பனண்ட் பர்பெண்டிகுலர் ஆர் நார்மல் டு லைன் ஆஃப் இம்பேக்ட் ஆர் காமன் டேஞ்சன்ட் ஆர் unaffected. ஸோ தே ஆர் unaffected. ஓகே ரைட்டா. ஸோ காம்பனண்ட் perpendicular to the line of impact வந்து இட்ஸ் நாட் அஃபெக்டட். இது முக்கியமான ஃபேக்டை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே ரைட்பா. ஸோ இப்போ கவனிங்க, நான் வந்து எப்படி எழுதியிருக்கேன்னு பாருங்கள் காம்பனன்ட்ஸை. ஸோ செப்பரேட்டிங், ஸோ நம்மளுக்கு வந்து u1 u2ன்றது என்னது, இனிஷியல் வெலாசிட்டிஸ் பிஃபோர் கொலிஷன், v1 and v2 ஆர் வெலாசிட்டிஸ் ஆஃப்டர் கொலிஷன். நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த காம்பனன்ட்ஸை வந்து நான் பிரிப்பேன். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் என்னென்னா, நான் ஒரு ப்ரொசீஜர் மட்டும் தான் சொல்ல போகிறேன். ப்ராப்ளம்ஸில் தான் உங்களுக்கு இது எப்படின்னு கிளாரிட்டி வரும். பட் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், அதை எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டெப்ஸை ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அதோட கனெக்ட் ஆகிடும். ஓகே ஸோ கவனிங்க, நான் வெலாசிட்டிஸை காம்பனன்ஸாக பிரேக் பண்ணுறேன். ஸோ v1 வெக்டார் இருக்குது, u1 வெக்டார் இருக்குது இல்லையா, இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் மாஸ் m1. u1 வெக்டார்ன்றது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் மாஸ் m1 தானே. அதை வந்து u1t i cap u1n j cap, அதாவது இதை மட்டும் கவனிங்க, இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லாம் புரிஞ்ச மாதிரி. ஸோ u1 வெக்டார்ன்றது இனிஷியல் வெலாசிட்டி இல்லையா, அது வந்து டான்ஜென்ஷியல் டு த காமன் டான்ஜென்ட், nன்றது நார்மல் டு த காமன் டான்ஜென்ட். அதாவது காம்பனண்ட் ஆஃப் u1 வெக்டார் டான்ஜென்ஷியல் டு காமன் டான்ஜென்ட், காம்பனண்ட் ஆஃப் u1 வெக்டார் நார்மல் டு காமன் லைன் ஆஃப் இம்பேக்ட். பா கவனிங்கப்பா, வெலாசிட்டிஸ் இருக்குல்ல, ஒரு வெலாசிட்டி என்கிட்ட இருக்குது, அந்த வெலாசிட்டியை காம்பனண்ட்டாக பிரித்து எழுத போகிறோம். ஐ கேப் காம்பனண்ட், ஜே கேப் காம்பனண்ட்டுன்னு. இங்கே ஐ கேப்ன்றது எந்த டைரக்ஷனில் இருக்கிறது, ஐ கேப்ன்றது லைன் ஆஃப் இம்பேக்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதோட காம்பனண்ட் இது. ஓகே ஜே கேப்ன்றது யாரோட காம்பனண்ட், இது இந்த என்டையர் டேர்ம் வந்து ஜே கேப்போட காம்பனண்ட், தட் இஸ் காம்பனண்ட் பர்பெண்டிகுலர் டு லைன் ஆஃப் இம்பேக்ட். ஸோ லைன் ஆஃப் இம்பேக்ட்டுக்கு பர்பெண்டிகுலர் இருக்க காம்பனண்ட் வந்து இது. அதே மாதிரி தான் இது வந்து ஆஃப்டர் கொலிஷன் வெலாசிட்டி ஆஃப் மாஸ் m1, v1tன்றது என்னது, ஐ கேப் காம்பனண்ட். ஐ கேப்ன்றது என்னது, லைன் ஆஃப் இம்பேக்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய காம்பனண்ட். லைன் ஆஃப் இம்பேக்ட்டுக்கு பர்பெண்டிகுலர் இருக்க காம்பனண்ட் வந்து ஜே காம்பனண்ட், தட் இஸ் காமன் டான்ஜென்ட்டுக்கு, அதோட காம்பனண்ட் வந்து v1n.
இப்போ நீங்கள் வெக்டார்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு டெஃபினட்டாக புரியும். ஓகே ரைட். ஸோ இப்போ அதே மாதிரி U2வையும் V2வையும் காம்பனண்ட்டாக பிரிச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம சொன்ன ஃபேக்ட் படி கவனிங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கணும். காம்பனண்ட் பெர்பெண்டிகுலர் டு லைன் ஆஃப் இம்பேக்ட். நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், காம்பனண்ட் பெர்பெண்டிகுலர் டு லைன் ஆஃப் இம்பேக்ட் இஸ் அன்அஃபெக்டட் சொல்லியிருந்தேண்ணா. அதாவது இதுதான் காம்பனன்ட்ஸ் பெர்பெண்டிகுலர் டு லைன் ஆஃப் இம்பேக்ட். லைன் ஆஃப் இம்பேக்ட் இப்படி இருக்குது, அதுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்க காம்பனன்ட்ஸ் எல்லாமே இது எல்லாமே என்ன ஆகலை, அஃபெக்டே ஆகலை. ஏன்னா அந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸே க்ரியேட் ஆகலைல்ல. ஃபோர்ஸ் இருந்தால் தானே வெலாசிட்டி அஃபெக்ட் ஆகும். ஃபோர்ஸ் இருந்தால் தானே வெலாசிட்டி அஃபெக்ட் ஆகும். இங்கே வெலாசிட்டிஸே இல்லையே. ஸோ இனிஷியலாக என்ன காம்பனண்ட் இருந்ததோ அதுதான் ஃபைனல் ஆகும். இனிஷியலாக என்ன காம்பனண்ட் இருந்ததோ அதுதான் ஃபைனல் ஆகும். ஓகே, பட் காம்பனண்ட் டேஞ்சென்ஷியல் டு டேஞ்சென்ஷியல் சொல்லலாம், இல்லை பேரலல் டு லைன் ஆஃப் இம்பேக்ட்னு சொல்லலாம். ஓகே, காம்பனண்ட் டேஞ்சென்ஷியல் டு லைன் ஆஃப் இம்பேக்ட் எல்லாமே இது தானே. டின்னு போட்டது எல்லாமே காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டிஸ் எல்லாம் லைன் ஆஃப் இம்பேக்ட். ஓகே, ஐ கேப்டர் தான் நம்மளோட லைன் ஆஃப் இம்பேக்ட். ஓகே, ஸோ இதை வந்து இந்த இடத்துல அஃபெக்ட் ஆகும் காம்பனன்ட்ஸு. ஸோ பேசிக்லி நம்ம என்னது ஒன் டைமென்ஷனலாக நான் எழுதுகிறேன். ஏன்னா நம்ம வந்து காம்பனன்ட்ஸாக பிரிச்சிட்டோம்ல. ஸோ M1 U1T + M2 U2T அப்படின்னு காம்பனன்ட்ஸாக எழுதியிருக்கேன் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும். வெக்டார்ஸ் எழுதலை, ஏன்னா கம்ப்ளீட்டாக இது வந்து டேஞ்சென்ஷியல் காம்பனன்ட் ஐ கேப் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய மொமெண்டம் கன்சர்வேஷன். இது இனிஷியல் மொமெண்டம், இது ஃபைனல் மொமெண்டம், டேஞ்சென்ஷியலி கன்சர்வ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபார் ரெஸ்டிடியூஷனுக்கு நம்மளுக்கு எப்பயும் போல் ஃபார்முலாவில் என்ன போடணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை சொன்னேன் பாருங்கள். அந்த ரெஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டிஸ் V1 - V2 ஞாபகம் இருக்கா? V1 - V2 / U2 - U1 அது எல்லாமே வெலாசிட்டிஸ் அலாங் த லைன் ஆஃப் இம்பேக்ட். ஸோ அதே மாதிரி இது எல்லாமே வெலாசிட்டிஸ் அலாங் லைன் ஆஃப் இம்பேக்ட். காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டிஸ் அலாங் லைன் ஆஃப் இம்பேக்ட். புரியுதா இல்லையா? ஸோ ஈன்றது காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டிஸ் அலாங் த லைன் ஆஃப் இம்பேக்ட் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். டீன்றது டேஞ்சென்ஷியல் டு லைன் ஆஃப் இம்பேக்ட்னு சொல்லலாம், ஆர் பேரலல் டு லைன் ஆஃப் இம்பேக்ட் யூ கேன் சே. சரிப்பா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். த திங் இஸ் வெரி சிம்பிள். சில ஸ்டெப்ஸு சொல்கிறேன், அதை அப்படியே எக்ஸாக்டாக அப்ளை பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஆன்சர். என்னென்னா, ஃபைண்ட் த ஒரு ப்ராப்ளம், ஆப்ளிக் கொலிஷன் ப்ராப்ளம் வருது, 2 டைமென்ஷனல் கொலிஷன் வருது. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃபைண்ட் த லைன் ஆஃப் இம்பேக்ட் அண்ட் சிடி காமன் டேஞ்சன்ட்டையும் லைன் ஆஃப் இம்பேக்ட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தெரியும், செப்பரேட் த வெலாசிட்டிஸ் இன்டூ காம்பனன்ட்ஸ். உங்களுக்கு டயக்ராம் நான் ஒரு ஃபிகர் காமிச்சேன் பாருங்கள் பிகினிங்கில் ஆப்ளிக் கொலிஷனில். அது மாதிரி வெலாசிட்டிஸை காம்பனன்ஸாக பிரிக்க முடியும். எக்ஸாம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அழகாக காம்பனன்ஸாக பிரிங்க. பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுங்க, வாட் இஸ் அப்ளை த கண்டிஷன்ஸ் டு ஃபைண்ட் த அன்னோன்ஸ். என்ன கண்டிஷன்? காம்பனன்ட்ஸ் பெர்பெண்டிகுலர் டு லைன் ஆஃப் இம்பேக்ட் will not be affected. Components tangential to the line of impact will be affected. இந்த ஃபார்முலாஸ் இருக்குல்ல, லீனியர் மொமெண்டம் கன்சர்வேஷன், ரெஸ்டிடியூஷனோட ஃபார்முலா, இதை வச்சு உங்களால் அன்னோன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். பட் ப்ரொசீஜராக போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பமே வராது. உங்களுக்கு கொஷின் சால்வ் பண்ணும்போது அதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேப்பா, இதோட இந்த டிஸ்கஷன் ஃபினிஷ் பண்ணலாம். இது கம்ப்ளீட்லி தியரி ஆன் கொலிஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் ப்ராப்ளம்ஸோட மீட் பண்ணுறேன். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறையா சால்வ் பண்ண போகிறோம். வெயிட் ஃபார் இட். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நான் வீடியோ போட்டிருந்தா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறப்போ. அன்டில் தென், பாய் ஃப்ரம் நாகராஜன். ஆல் தி பெஸ்ட்.